ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யாமினி தமிழோட இணைவோம். இன்றைக்கி யாமினி பிரபு விலாகில் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. 5 to 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, குக்கிங் ஆயில். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி அந்த கடுகும் வெந்தயமும் பொரிஞ்ச பின்னாடி சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க, கைவிடாமல். வதங்கின பின்னாடி அந்த தொக்குக்கு தேவையான உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பின்னாடி ஒரு 2 பெரிய சைஸு பச்சை மிளகாவை கீறி விட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஆனியன் 1 மினிட் நல்லா வதங்கினா போதும். வதங்கின பின்னாடி அந்த வெங்காயமும் அந்த பச்சை மிளகாவும் சேர்ந்து வெங்காயமும் வதங்கி வரும்போது ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. அதனால தான் நம்ம இதில் பச்சை மிளகா சேர்க்குறோம். ஃபஸ்ட்டே நான் எந்த டிஷ்ஷு செய்கிறதா இருந்தாலும் முன்னாடியே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு தாங்க செய்வேன். இந்த தக்காளி தொக்குக்கு தேவையானது எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 3 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீல வாக்கில். அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த தக்காளியை சேர்த்து ஒரு 30 செகண்டு கைவிடாமல் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ஆயிலில் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும். அந்த தக்காளி அந்த ஆயிலே அதை நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் 1 மினிட் தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்ட பின்னாடி இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தா அது நல்லா மேஷ் ஆகி வரணும். நல்லா பார்த்திங்கன்னா குழஞ்சி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. 1 மினிட் கழித்து தட்டு போட்டு மூடாதீங்க, நம்ம கையில் வதக்கிட்டே இருங்க. நல்லா பார்த்திங்கன்னா சுண்டி வர ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா சுண்டி லைட்டாக அந்த எண்ணெய் கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிட்டு கைவிடாமல் வதக்குங்க, ஏன்னா மசாலாஸ்லாம் கரிஞ்சிடும். நல்லா வதங்கி அது சுருண்டு வரும் பார்த்திங்களா. அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா 10 கருவேப்பிலையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ இந்த தொக்கு வாசனையாகவும் அருமையான டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது அதை விட ஒரு சிம்பிளான தொக்கு கிடையாதுங்க. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு சுட சுட சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த தக்காளி தொக்கு. இது போல் வீடியோ பார்க்க யாமினி பிரபு விலாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய சுவையான டேஸ்டியான அருமையான தக்காளி தொக்கு ரெடி. இது நான் இன்றைக்கி சப்பாத்தி செஞ்சுருக்கேன், அதோடு சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் வாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.